நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு முக்கிய மாவட்டமாகவும் 60% வனப்பகுதிகளை கொண்ட மாவட்டமாகவும் விளங்குகிறது. நீலகிரி மாவட்டத்தின் வனப்பகுதி புலி, சிறுத்தை, யானை, மான், காட்டு மாடு, செந்நாய் மற்றும் கரடி போன்ற பல்வேறு உயிரினங்கள், பறவை இனங்களுக்கு இருப்பிடமாக திகழ்கிறது. அதிலும் நீலகிரி மாவட்டத்தின் முதுமலை புலிகள் காப்பகம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டு வனத்துறையின் தீவிர கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் இயற்கையான சூழலில் அமைந்துள்ள இடங்களில் சாலைகளில் செல்லும்போது சாலையோரங்களில் மேய்ந்து கொண்டிருக்கும் வன உயிரினங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க முடியும். மைசூர் ஊட்டி சாலையில் முதுமலை புலிகள் காப்பகம் வழியாக வரும் வாகனங்களுக்கு சாலையோரங்களில் மேய்ந்து கொண்டிருக்கும் யானை மற்றும் மான் கூட்டங்கள் பார்ப்போர் கண்களுக்கு விருந்தாக அமையும். இதனாலேயே இந்த சாலையில் உள்ளூர் வாகனங்கள் முதல் உலகளாவிய சுற்றுலா பயணிகள் வரையிலும் வாகனங்களில் இருந்து கொண்டே மான் கூட்டங்களை ரசித்து செல்கின்றனர். மான்கள் அதிகமாக வசிக்கும் இடங்களில் வனப்பகுதிகளும் செழுமையாக இருக்கும் எனவும் தெரிவிக்கின்றனர். இதுநாள் வரையிலும் பொழிந்த சாரல் மழையினாலும் கனமழையினாலும் பசுமை பொங்கிய புல்வெளிகளை மான் கூட்டம் மேயும் அழகினை கண்டு ரசிப்பதற்காகவே சுற்றுலா பயணிகள் இந்த சாலை மார்க்கமாக ட்ரிப் அடிக்கின்றனர். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.